ஜிதேஷ் சர்மா எனர்ஜி பண்ணி வச்சிருக்கீங்க. நேத்து இந்தியா எமர்ஜிங் ரைசிங் ஸ்டார்ஸ் விசஸ் பங்களாதேஷ் எமர்ஜிங் ரைசிங் ஸ்டார்ஸ் மேட்ச் வந்து நடந்தது. நேத்து அது வந்து ஒரு அஃபிஷியல் டோர்னமெண்ட் மாரி ஏசியன் T20 தான் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்ல செமிஃபைனல் ரீச் பண்ணி பங்களாதேஷ் கிட்ட நேத்து வந்து நம்ம ஆள் வாங்கியிருக்காங்க. வாங்குறதுக்கான சரியான காரணம் வந்து இருந்திருக்கு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. பங்களாதேஷ் வந்து 146க்கு 6 இருந்தாங்க. அப்போ நமன்தீப் பார்ட் டைமர் அவருக்கு வந்து 19த் ஓவர எடுத்து ஜிதேஷ் சர்மா வந்து குடுத்தாரு. தம்பி போட்பான். அந்த ஓவர்ல 28 ரன்னு. தோனியாடா நீ? போட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. ஓவரால் ஸ்கோர் எடுத்து பாருங்க 194. அதுக்கப்புறம் சரி அந்த ஸ்கோர் ஆல்மோஸ்ட் வந்து சேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் 194 அடிச்சு டிராப் பண்ணியிருந்தாங்க. பிரில்லியன்ட்டா ஆடுனாங்க பேட்டிங்கு. ஆனா, சூப்பர் ஓவர்ல எங்க வைபவ் சூரியவன்ஷி மேட்ச் 1லேருந்து பாருங்க, ஒரு மேட்ச்ல 142 அடிச்சிருந்தாரு 48 பால்ல. போன மேட்ச் நேத்திக்கு வந்து 35 ரன் அடிச்சிருந்தாரு 18 பால்ல. அதுக்கு முன்னாடி மேட்சுமே வந்து நல்லா ஆடியிருந்தாரு. மொத்த ஏசியன் கப்பும் சூப்பரா ஆடியிருந்தாரு. பாகிஸ்தான் கூட யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. அதுல அவர் மட்டும் தான் 15 பால் 38. அவர ஓப்பனிங் அனுப்புவியா? அவர சூப்பர் ஓவர்ல பேட்டிங் அனுப்புவியா? இல்லன்னா நீங்களே வந்து பேட்டிங் ஆடுவீங்களான்னு எனக்கு புரியல. சரி மேனேஜ்மென்ட் டெசிஷனா இவரோட டெசிஷன்னு தெரியல. இவருக்கும் அதுல ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்கும் தான். ஆனா, அவர பேட்டிங் அனுப்புவாரா? இல்லன்னா வந்து இவரா பேட்டிங் வருவாரான்னு எனக்கு வந்து சத்தியமா தெரியல. இவரும் அந்த மேட்ச் ஒண்ணும் பண்ணல. 25 பால்ல 32 ரன் தான் அடிச்சிருந்தாரு ஜிதேஷ் சர்மா. ஆனா சூப்பர் ஓவர்ல வைபவ் சூரியவன்ஷிக்காக பேட்டிங் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஹீரோயிசம் காட்டுறேன்ட்டு. சரி உள்ள வந்து அடிப்பாருன்னு தான் நெனச்சேன் நானும். ஏன்னா ஜித்தேஷ்க்கு வந்து அந்த ஹிட்டிங் எபிலிட்டி, ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி பிரில்லியன்ட்டா இருக்கு. பார்த்தா பால் ஸ்கூப் ஆடுறேன்னு ஏதோ ஒண்ணு பண்ணாரு. கிண்டி வச்சாரு ஷாட்டு. போல்டு. அடுத்த பால் அசுதோஷ் சர்மா கவர்ஸ்ல கையில கேட்ச் குடுத்துட்டு போயிட்டாரு. 1 ரன் டார்கெட் சூப்பர் ஓவர்ல. ஷேம்ஃபுல். நம்ம பங்களாதேஷ் ஸ்கூல் பசங்க கிட்ட தோத்துன்னு இருக்கோம். நம்ம ஐபிஎல் டேலண்ட் பூல் எப்படி இருக்கு? பங்களாதேஷ் டேலண்ட் பூல் எப்படி இருக்கு? ம். நம்ம அந்த ஏசியன் கப்லாம் நம்ம ஈஸியா ஒன் சைடா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். இருந்தாலும் ஜிதேஷ் சர்மா அவர் பிரஸ் மீட்ல வாய் விட்ட மாரி 9 பால் 50 ரன் வந்து அவர் அடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. நேத்திக்கு அதுக்கான பெர்ஃபெக்ட்டான ஒரு சான்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனா நேத்திக்கு அத மிஸ் அவுட் பண்ணிட்டாரு. அந்த 9 பால் 50 எப்போ வருங்கிறது எனக்கு தெரியல. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.